அப்பான்னு தலைப்பு எழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது. கவிதை எங்க வருகுது? எனக்கு சின்ன காயம் பட்டாலே துடியா நீ துடிப்ப. உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்ல, படாத பாடு இல்ல, வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல, படிச்சு பட்டம் கிட்டோன்னு எதுவும் வாங்கினது இல்ல, பரம்பரை பணக்காரன் இல்ல, வெட்டி பந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்ல. ஆனா நல்ல துணி நீ போட்டதில்ல. நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல. பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்த, பந்தாவா நான் சுத்த, அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த. பத்திரமா என்னை பார்த்துக்க, படாத பாடு நீ பட்ட. அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம் தான். ப்ரூஸ்லி கிட்ட ஒரு நாள் கேக்குறாங்க, ப்ரூஸ்லின்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க, நீங்க யாருக்கு சார் பயப்படுவீங்க அப்படின்னு. அதுக்கு ப்ரூஸ்லி சொல்றாரு, நான் யாருக்கு தெரியுமா பயப்படுவேன்? 10,000 அடிமுறைகளை கற்றுக்கொண்டவனை பார்த்து என் வாழ்க்கையில் நான் பயந்தது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அடிமுறையை 10,000 முறை பயிற்சி செய்தவனை பார்த்து நிச்சயம் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்றேன். நமக்கு திறமை இருக்கா இல்லையான்னு நாம தான் சொல்லணும், அடுத்தவன் சொல்ல மாட்டான். தெரிஞ்சவனுக்கு நமக்கு பிடிச்சவன் நம்ம எப்பவுமே தட்டி கொடுப்பான், பிடிக்காதவன் நமக்கு தான் பார்ப்பான். அவன் சொல்றது எதுவும் கேட்காது. நீ சொல்லுவேன் நல்ல குணம் தர வாழ முடியும், நீ பணம் தர வாழ முடியும், நீ கடவுளா இருக்கிற. ஒரு நாள் மனுஷனை வாழ்ந்து பாரு. வெளியே போனா ஒர்க் ப்ரெஷரு, வீட்டுக்கு வந்தல கடன் பிரச்சனை, இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், டிப்ரெஷனு, எவ்வளவு கஷ்டம். உழைக்காம எவனும் இதுவரைக்கும் பெரிய ஆளானதா சரித்திரமே கிடையாது. அவமானத்தை பத்திரமா சேர்த்து வை. உன்னை விட்டுட்டு போனவங்க எல்லாம் போகட்டும், உன்னை கை தூக்கி விட யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. நீ வளர்ந்து வர வரைக்கும் உன் அழக கூட நம்பாத. நீ அடுத்து என்ன செய்ய போறன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. வெளிச்சத்துல இருக்கிறவன் தானையா இருட்ட பார்த்தா பயப்படுவான். இருட்டுல இருக்கிறவனுக்கு இருட்ட பார்த்தா என்ன பயம்? உனக்குன்னு ஒரு காலமும் நேரமும் வரும். நீ தனித்திருக்க, நீ கவலைப்படாத. கர்ஜிக்கிற சிங்கம் காட்டுல எப்பவுமே சிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன், பல பிரச்சனைகளை தாங்கி நான் சுத்தினேன். எனக்கு கீழே வேலை பார்க்க ஒரு 100 பேர் இருந்தா கூட நான் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரைஸ் மில்ல என்னை சின்ன முதலாளின்னு போடுவாங்க, அது கூட எனக்கு வேண்டாம். இங்கே அந்த நினைச்ச இடத்த பிடிக்கணுங்கிற அந்த பிடிவாத குணம் இருக்கு. அப்ப எல்லாரும் பார்த்தா என்னை துச்சமா தூக்கிடுவாங்க. அதை கருப்பா எதுக்காக நீ வர, கருப்பா இருக்க ஒரு ஆள் இருக்காரு, இப்படி எல்லாருமே பேசுவாங்க. பல ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி என்னுடைய மனசு எனக்கு கல்ல இறுகி. ஏன்னா நம்ம எதையும் நினைச்சு வெற்றி காணணும்னு போயிருப்போம். இதெல்லாம் சின்ன மேட்டர், இதுன்னு இல்லை, எதையுமே ஒரு சில்லற மேட்டர் தான். இப்போ ரோட்ல நம்ம வீடு பக்கத்துல இருக்காரு, என்னங்க உங்களை பார்த்து போறான், நீங்க அதை கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை அடிபட்டு. நான் பேசிட்டு போறோம், நம்மளுக்கு என்ன, நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சா அதே ஆஹா நான் அப்பவே நினைச்சேன், அப்பவே இப்படி வரும் அப்படி வரும், அந்த வாய் அப்படி. எதிரியை எப்பவுமே அழிக்க நினைக்க கூடாது, ஜெயிக்க நினைக்கணும். எதிரியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா நாம வாழலாம், ஆனா வளர முடியாது. ஏமாத்தல, யாரும் எதுவும் பண்ணல, நமக்கெல்லாம் ஏமாத்தோம், நம்மளெல்லாம் காயப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம், நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வரணும் இருக்கோ அது கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்து தரும். அது எங்க போய் எப்படி வந்தாலும் கடைசியா உங்களுக்கு தான் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் சரி சின்ன